வியாதிக்கும், தீராத பொருளாதார பிரச்சனைக்கும் இது ஒரு மாமருந்து. இந்த சத்தியம் சொல்றேன். நீங்கள் எப்பொழுது இந்த இடத்துல தவறுகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில அடி மேல அடி விழும். ஒரு பக்கம் பதவி உயர்வு வந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் பணம் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் காணப்பட வேண்டிய மகிழ்ச்சி, தேவ ஆசீர்வாதம் தடை பண்ணப்பட்டு கொண்டிருக்கும். அவர் நாமத்தினால் நீங்கள் பிழைத்து கொண்டிருப்பீங்க. நாமும் தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காக. உடனே நான் ஜெபித்தேன், கர்த்தர் கேட்டான்னு சொல்லாதீங்க. நீங்கள் அவரை தேடினீர்கள். ஒரு பகுதியில் தேடினீர்கள். அந்த ஒரு பகுதியிலே விருத்தி அடைந்தீர்கள். பல பகுதிகளிலே தேட வேண்டும். அதை சொல்வதற்கு ஆள் இல்லை. அதனால் தேடல. ஆனால் பிரச்சனைகள் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு வழி தேடி நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பித்தீங்க. என்ன? அதனால் நான் ஜெபித்தேன், கர்த்தர் கேட்டார், என் காரியம் தீர்ந்ததுன்னு நீங்கள் சொல்லலாம். அது ஆரம்ப கால கட்டமாக இருக்கும். என்ன? தேவனை நான் தேடினேன், தேவன் எழுந்தருளினார். தேவன் எழுந்தருளுகிற பொழுது ஒரு பகுதிகளில் பல பகுதிகளுக்கு உங்களுக்கு பதில் வரும்.